ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாபாஸ் குக்கிங். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? சுரக்காய் பொரிச்ச குழம்பு. அதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து கழுவி மஞ்சத்தூள் போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, 1/4 மூடி தேங்காய், 1½ டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு. அதுக்கப்புறமா 200 கிராம் சுரக்காவை நல்லா க்யூப் மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக. நல்லா வதங்கியது அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். அது வதங்குற கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் சோம்பியும் மிக்சியில் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க சுரக்காவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. நம்ம வேக வச்சோம் இல்லையா காய், எண்ணெயிலேயே பிரட்டி அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் ஆட் பண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம். இந்த காய் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதையும் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மேலே கருவேப்பிலையில் தூவி ஆஃப் பண்ணிடலாம் கொதி வந்த உடனே. நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் ஆட் பண்ணிக்கோங்க உடம்புக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.